महागणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं नित्तारि दादा निधरि दादा निधरि धरि दादा निधरि दादा पामा पमगामरि दाति तरिगमगामरि दाति दाति स निब बनि 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 बम बनि 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 ब निधरि धरि धरि धनि धरि 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 द बनि 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 बम बनि 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 धरि 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 धनि धरि 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 रे ग म प ग म प म प नि पानि धरि धनि प म धरि ग म ग गणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादिवन्दित महा गणपतिं எதிர்த்து நின்ற போதினும் துச்சமாக வெண்ணி நம்மை தூறு செய்த போதினும் பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதினும் பிச்சை கொண்ட பொருள் எல்லாம் இழந்து விட்ட போதினும் முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து முக்கோடி தேவர்களே வந்து வந்தெம்மை காருமையா வந்து வந்தெம்மை காருமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா வந்தனம் வந்தனம் தந்தோமையா நித்தம் கொடுத்தே வளர்த்தமையா
போல் மகன் எவண்டா கச்சிப்பது ரச்சிப்பது ஆறு புகண்டா சிவன் மகண்டா போல் மகன் எவண்டா கச்சிப்பது ரச்சிப்பது ஆறு புகண்டா அறுத்தவண்டா சூரன் உடல் இரண்டா பொங்கும் மலை சங்க தலை பதம் தொடுண்டா மதம் இரண்டா பச்சை மயில் வருண்டா சுத்தும் வினை கொத்தி துணை அது தருண்டா இணைப்பதுண்டா என்னை அணைப்பதுண்டா சித்தன் படி நித்தம் மொழி கிடப்பவண்டா மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குளுங்க குளுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அடலி
சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன் தான் இவன் வல்லவன் தான், நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான். நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான். தன்னதா 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 தன்னதா. நீ ஒட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி, இனிவாம் பேரச் சொல்லும் பட்டி தொட்டி. அவனை தாடும் மகிழ்ந்து இறங்கியாடும் மயில் மேல் வரும். கண்ணம்மா நின்னே சரணடைந்தே பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்ற நின்னே சரணடைந்தே கண்ணம்மா. ஒரு 3-4 பேரு தெரு ஓரமா பள்ளம் தோண்டி கம்பு நட்டுட்டு ஒருத்த மேல ஒருத்தன் ஏறி நின்று டேப் வச்சு அளக்குறான் அது எவ்வளவு உயரம்னு. அந்த வழியா போனவர் கேட்டாரு, என்னையா பண்றீங்க? கொடி கம்ப நடலான் இருக்கும். எங்க தலைவர் கொடிக்கம்பத்தோட உயரம் எவ்வளவுன்னு பார்க்க சொன்னாரு, அதை தான் அளந்துட்டு இருக்கேன். இப்ப போனவர் சும்மா இல்லாம கேட்டார், ஏன்டா அதை நடுறதுக்கு முன்னால படுக்க போட்டு அளந்திருக்கலாம்ல, அது ஈஸியா இருந்திருக்கும். நட்டுட்டு அளக்குற அப்படின்னோடனே அவன் சொன்னா, எங்களை மடையன்னு நினைச்சீங்களா? என் தலைவர் கொடிக்கம்பத்தோட அகலத்தை கேட்கல, உயரத்தை கேட்டார். அதனால நட்டுட்டு அளக்குறேன்னா அவங்க கிட்ட ஒண்ணும் விளக்கம் பண்ண முடியாதுன்னு 2 நாள் கழிச்சு இவன் எவனை தலைவன்னு சொன்னானோ அவனை இவன் பார்த்து கேட்டான், ஏண்டா கொடிக்கம்பத்தினுடைய உயரம் அகலம் 2 ஒண்ணுதான்னு உன் தொண்டனுக்கு தெரியாதா அப்படின்னதுக்கு அவன் சொன்னா, அந்த வேறுபாடு தெரியாத வரையில தான் அவன் என்ன தலைவன். 50 வருஷங்க, எத்தனை தோள்களில் சுமந்திருப்பீர்கள் இந்த பாரதி கலைமன்றத்தை? 49 ஆண்டு காலம் என்பது 4 தலைமுறை, 4 தலைமுறையாக சுமந்து கொண்டிருக்கிறீர்களே. உங்களை பாராட்டி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் சமீபத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கலங்கி போன ஒரு விஷயம் தெரிஞ்சது. இதுதானே பாரதி? இதற்கு பாரதி இலக்கிய மன்றம்னு பெயர் வைக்காமல் பாரதி கலைமன்றம் என்று பெயர் வைத்த பெரியவர்களை நான் வணங்குகிறேன். எந்த ஒரு தேசத்தில் கலை மிகுந்து இருக்குமோ,
எந்த தேசத்தில் இசை மிகுந்து இருக்குமோ, எந்த தேசத்தில் கவிதைகள் வாசிக்கப்படுமோ எழுதப்படுமோ, அந்த தேசம் அடுத்த தலைமுறையை எந்நாளும் வாழ வைக்கக்கூடிய தேசமாக இருக்கும் என்பதற்கு நம்முடைய தமிழ்நாடும் தமிழ் மொழியும் சாட்சி. சக மனிதனுக்காக நீ எதை கேட்டாலும் அது பிரார்த்தனை, உன் சொந்த நலனுக்காக நீ எதை கேட்டாலும் அது பிச்சை. பாரதி இதே பிள்ளையாரிடம் போகிறான், போய் நிற்கிறான். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், எவனும் உன்னிடம் இதுவரையில் இப்படி பேசியது கிடையாது, இதோ நான் வந்து பேசுகிறேன். பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். எவனும் இது போன்ற வரத்தை கேட்டதில்லை, இதோ நான் கேட்கிறேன். என்ன? மண் மீதுள்ள மக்கள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் மிடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். நீயும் நின் திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பார் ஐயனே. அதுதான் பாரதி. நன்றி, வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அறிவியல் அதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இதன் தொடர்பாக இன்றைய வழக்காடு மன்றத்தில் ஏதேனும் ஒன்றை வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி நாங்க யோசிச்சோம். என்ன வழக்கை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த அரங்கம் மிக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நான் நம்முடைய திரு மோகன சுந்தரம் அவர்களை முறையாக அவருடைய வழக்கை வழக்காடு மன்றத்தில் பதிவு செய்யுமாறு அழைக்கிறேன். நான் இலக்கியத்தை இலக்கியமா பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா பேசுவேன். சில முறை இரண்யனை பத்தி பேசினேன் கம்மன் கழகத்துல. கூடல் காலத்துல கூட மனைவி கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கிறவாங்கன்னு, பொண்டாட்டிக்கு பயப்படாதவன் இரண்யன் அப்படின்னா 4-5 ஆம்பளைங்க கை தட்டினாங்க. அது யூடியூப்ல எவனோ ஒருத்தன் கட் பண்ணி என்ன பண்ணிட்டான் சார், பொண்டாட்டிக்கே பயப்படாதவன்னு என் போட்டோ போட்டான் சார். வலைத்தளங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறது அப்படின்னா, 50-60 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற 6000 கிராமங்கள், ஒவ்வொரு கிராமமும் தனித்தனி உலகமாக இருந்தது. இன்றைக்கு தமிழகம் அல்ல, இந்தியா அல்ல, உலகம் முழுவதுமே ஒரு கிராமமாக மாறி இருக்கிறது என்றால் அது வலைத்தளம் நமக்கு தந்திருக்கிற வரம் என்பதை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்கிறது வேதம். தீமையானவைகள் எவ்வளவு இருந்தாலும் அதை நன்மைகளால் வெல்லக்கூடிய ஆற்றல் நம் சமூகத்திற்கு உண்டு என்பதனால் வலைதளங்கள் தீமையை சொன்னாலும் நன்மைகளை அது நிறைய தருகிறது. அதை அடையாளம் கண்டு அதை பயன்படுத்திக் கொள்ள பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதற்காக நகைச்சுவை நயாகரா மோகன சுந்தரம் அவர்கள் கொண்டு வந்த இந்த வழக்கை இந்த மாமன்றம் தள்ளுபடி செய்து வலைதளங்கள் நன்மையே தருகின்றன என்கின்ற தீர்ப்பை மக்களுக்காக தருகிறது. நன்றி, வணக்கம். கொஞ்சம் கோடை கூட ஆகினாலும் மார்கழி பாலிலாவும் கையிலே சோறாகி போகுதே வானவில் நீ சோடிய வேளாடையாகுதே கண்ணம்மா கண்ணம்மா நீலம்மா உன்னை கொண்டு செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே
செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்பத்தின் வந்து பாயது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்கிறது மூச்சினிலே சக்தி பிறக்கிறது மூச்சினிலே சக்தி பிறக்கிறது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அரம்பையற்போல் நல்ல காதல் புரியும் அரம்பையல் போல் இளம் கன்னியர் சூழ்ந்த தமிழ்நாடு நல்லதும் தீயதும் செய்திடும் சக்தி நலத்தை நமக்கு இழைப்பாய் அல்லது நீங்கும் என்றே உலகேழும் மறைந்திடுவாய் முரசே சொல்லத் தகுந்த பொருள் அன்று கான் இங்கு சொல்லும் அவர் தம்மையே அல்லல் கெடு தமரக்கிணையாக்கிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன் பாவி துச்சாதனன் சென்னீர் அந்த பால் துரியோதனன் ஆக்கை ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழல் மீதினிர் பூசி நறுனை குடித்தே சீவி குழல் முடிப்பேன் யான் இது செய்யும் முன்னே முடியேன். ஆஹா சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழேன் என்று நினைத்தாய். இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன் அதில் அறிஞனும் மூடனும் உண்டு ஆனால் தொடக்கமும் முடிவும் ஒன்று. இறைவன் என்றொரு கவிஞன் அவன் படைத்த கவிதை மனிதன். அப்படியா இதப்பாருடா ஜெயில போட்டுட்டான் கம்சன். வருஷத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவன் போய் அந்த குழந்தைய கொண்டுடுவான். ஒவ்வொரு குழந்தையா கொண்டுடுவான். 8வது பிறந்த ஒரு குழந்தை கிருஷ்ணர், அவர் தான் வந்து கம்சனை வந்து கொள்றார் அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. 6 குழந்தைகள் உட்காந்து கேட்டுட்டே இருந்தோம்.
இந்த மாதிரி வருஷம் இந்த மாதிரி உட்காந்து வரோம். அவர் அழுவார். திருப்பி அடுத்த வருஷம் இன்னொரு குழந்தை பிறக்கும். திருப்பி அதை போய் கொண்டு வர மோகன் கேட்டா, தாத்தா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, கம்சர் பெரிய முட்டாளா இருப்பான் போல் இருக்காரு. ஏண்டா சொல்றேன்னு, எதுக்கு அவங்க 2 பேரும் ஒரே சிறையில் வைக்க, 2 பேரும் தந்திரியா வைக்க வேண்டியதானே? குழந்தைய பிறந்திருக்காது அவங்களுக்கு. வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ 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 3 முறை சொல்றார். உனக்கு ஆங்கிலம் தெரியுமா? மகிழ்ச்சி. பிரெஞ்சு தெரியுமா? மகிழ்ச்சி. செத்து போன மொழி என்று சொல்லப்படுகிற லத்தீன் தெரியுமா? மகிழ்ச்சி. உலகத்தில் பல மொழிகள் எனக்கு தெரியும். நல்லது. உன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் தெரியுமா? தெரியும். வெளியே ஒரு தட்டில 3 வடையை வச்சுட்டு சாப்பிடுங்க. அந்த வடையை பார்த்தாலே அது விலங்கமானதுன்னு தெரியுது. சொன்னா கேட்க மாட்டாங்க. சாப்பிட கண்டிப்பா. சரின்னு அந்த வடையை கொஞ்சம் அப்படி பிச்சு அப்படி வாயில வடை எப்படி இவர் சொன்னார், வடை மேல ஒரு தப்பு. நான் தான் ஒரு 4 நாள் லேட்டா இருந்தேன். உனக்கு நான் யுத்த தர்மம் சொல்லுகிறேன் கேள். நீ மாயக்கண்ணனுடைய ஆசையோடு நிற்கிறாய். மாயக்கண்ணன் உனக்கு குதிரை ஓட்டுகிற தேர்ப்பாகனாக நிற்கிறார். இதோடு இன்று நிமிர்த்தி நான் சொல்லுகிறேன், இந்த போர்க்களத்தில் அன்றைக்கு உன்னுடைய வித்தைகளை காட்ட வேண்டும் என்று நீ அஸ்தினாபுரத்தில் வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்த பொழுது எப்படி நெஞ்சு நிமிர்த்தி வந்து நின்று வா என்னுடன் சண்டைக்கு என்று கேட்டேனோ, அதே இளமை பருவத்தோடு, அதே பொங்குகிற ரத்தத்தோடு, அதே பேர் ஆண்மையோடு பாரதத்தினுடைய நாயகனாக நான் இருக்கிறேன். யுத்த களத்திலே யுத்த தர்மம் எது என்பதை நீ கேள் என்று சொல்கிறார். சகுனிய பாத்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஆச்சரியமா ஒரு மனுஷன் சகுனி கதாபாத்திரத்துக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லா வீட்லயும் பாருங்க, கண்ணன் பேர் வச்சிருப்பாங்க, ராமன் பேர் வச்சிருப்பாங்க, கர்ணன் பேர் வச்சிருப்பாங்க. எந்த வீட்லயும் சகுனிய. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா குடும்பத்திலையும் கர்ணன் இருக்கிறானோ கண்ணன் இருக்கிறானோ ஊ என்றால் இருள், ஊ என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவர்கள் குருமார்கள். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குகின்றவர்கள் ஆச்சாரியர்கள். நம் பிறப்பின் ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றவர்கள் பரமாச்சாரியர்கள். நம்முடைய ஆன்மாவை கரைத்து நம்மை முக்தி அடைய செய்யக்கூடியவர்கள் சித்தாச்சாரியர். கிருஷ்ணன் அங்கதான் அவன் சொன்னா, உனக்கு தெரியுமா அர்ஜுனா, பீஷ்மன் யார் தெரியுமா? பக்தன். பக்தன் ஒரு சத்தியம் செய்திருக்கிறான். இந்த பகவான நான் வந்து ஆயுதம் தூக்கிருக்கிறேன், இவன் ஆயுதம் தூக்கலன்னா அவன் செத்துருவேன். நான் பகவான், நான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன், ஆயுதம் தூக்க மாட்டேன்னு. நான் சொல்லட்டுமா? பகவானாக இருந்தால் உனக்கு புரியும். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் ஆயுதத்தை எடுத்தேன் என்றான் பாருங்க. அவன் கிருஷ்ணன். வடிவமைத்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் திருமதி விஜய் பிந்து அவர்களுக்கு தமிழகத்தில் உலகத்தில்
வருகிறார்கள். எல்லாத்துக்கும் சூத்திரதாரியாக இருந்த எங்களுடைய கணேஷ் ரகு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழறிமணியன் ஐயா அவர்கள், திரு நாதன் அவர்கள், இலக்கிய சுடத்தார் ராமலிங்கம் அவர்கள், மோகனசுந்தரம் அவர்கள் நானும் இணைந்து இந்த மரியாதையை இவர்களுக்கு செலுத்தி மகிழ்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று அந்த இரண்டு பேரையும் பாராட்ட வேண்டும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் तुझसे जुदा अगर हो जाएंगे तो खुद से ही हो जाएंगे जुदा, क्योंकि तुम ही हो, अब तुम ही हो जिंदगी, अब तुम ही हो. ராஜமந்திரி ராகமஞ்சரி அம்மா பேரு அறியாத ஆளு இல்லையே. கலைக்கார ஃபேமிலி தானே, கச்சேரி பார்த்த தூக்க கலையும் இன்று ராத்திரி. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானுக்கு சின்ன பூர போட்டியா, துணிஞ்சு மோதிட்டம் பட்ட பாடு பாத்தியா. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரசி பாருங்க மந்திடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தா. பெட்டுமல்லி கட்டி வச்சா, பட்டம் கருப்பு பொட்டு வச்சா, சந்திரனிலிருந்து வச்சா, சாதம் பாம்பு இடுப்ப வச்சா, நட்சத்திர தொட்டி வச்சா, கரும்பு தோண்டு நெத்தி வச்சா, இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா, இம்மா தூண்டு வெக்கம் வச்சா, நெத்தி பட்டல தூக்கி பொட்டு போல வச்சா மொல்ல, சுத்து பட்டு ஒரு பாம்பு கண்ணு பொட்டு வந்த மொல்ல, தட்டு பல்லு வரத்தில உச்சி கட்ட நேரத்தில பட்டில பத்தியா உச்சா கட்டா கட்டா மொல்ல. ரஞ்சிதமே 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 மனச கலக்கு ரஞ்சிதமே 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 மனது வலிக்கு கொஞ்சமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலக்கு ரஞ்சிதமே 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 மனது வலிக்கு கொஞ்சமே வந்தது வந்தது மனசு சத்திரமே 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 கட்டுமலை கட்டி வச்சா, கல கலக்கா பொட்டு வச்சா, சந்திரனில் ரெண்டு வச்சா, சாரா பாம்பு இழுக்க வச்சா, வச்ச புத்தி முன்னையும் தூக்கி நெத்திக்கு நெத்திய விட்ட வச்சா, வச்ச மது நேரத்துக்குள்ள வச்சா கொட்டம் கிட்ட வாழே ரஞ்சிதமே. We have grown together, we have worked together, we have shared labs, we have shared our works. நிறையவே நாங்கள் டுகெதர் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். We never felt that we are stepping on anybody's toes. The biggest space that I got from him is that's where I was able to come forward. அந்த மொமெண்ட்டை நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன்.
என்னுடைய ஃபாதருடைய மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு லைஃப்பில் இருந்த மாதிரி என் ஹஸ்பண்டோடைய மிகப்பெரிய சப்போர்ட்டும் எனக்கு. Without him, I would not have been able to do this. இத்தனை பெரிய விழாவை நடத்தியிருக்க முடியாது. உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும், உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும், உங்க எல்லாருடைய blessings-உம். I count this as the biggest blessings for me. Thank you. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தொந்தனனனான 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 தானேனே நானேனா தானேனே நானே தானேனே நானே தானேனே நானேனா சூழலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சூழலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே வானமறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே தொந்தனனனான 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 தானேனே நானே தானேனே நானே தானேனே நானே தானேனே நானே தானேனே நானே தானேனே நானே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தொந்தனனனான தொந்தனனனான தொந்தனனனான